எல்லாருக்கும் வணக்கம். தமிழக அரசு கொடுத்த பொங்கல் பரிசு பச்சரிசியை வச்சு தேங்காய் பால் சாதம் எப்படி சூப்பராக செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு இதெல்லாம் தான் தேவையான இன்க்ரீடியன்ட். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து 1/2 டீஸ்பூன் சோம்பு, சீரகம், 3 பிரியாணி இலை சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. இது பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வெட்டினது, 2 குச்சி கருவேப்பிலை, 6 கீறின பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கி விட்டுக்குங்க. இப்போ இதில் கொத்தமல்லி, 3 முழு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்குங்க. 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதில் ஊற வச்ச 2 கப் பச்சரிசி சேர்த்து கலந்துட்டு 4 கப் தேங்காய் பால், இது ஒரு மீடியம் சைஸ் முழு தேங்காவுடைய பால் 4 கப், உப்பு தேவையான அளவு சேர்த்து இந்த டைமில் செக் பண்ணி நல்லா கலந்து விட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா சூப்பரான தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பரான தேங்காய் பால் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு நல்லா மட்டன் பெப்பர் கிரேவி, பெப்பர் சிக்கன், உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா இதெல்லாமே ரொம்ப சூப்பரான சைட் டிஷ். அன்றைக்கி நான் வாழைக்காய் வறுவல், காலிஃப்ளவர் 65, அப்பளம் வச்சு சாப்பிட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. தேங்க்யூ.